ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, ஆடு வளர்ப்பு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆடு இருந்தாலே போதும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை என்பது இருக்காது. இதான் ஆடுகளின் வரலாறு, சரிங்களா? ஆடு வளர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தொழில், சரிங்களா? எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க, எல்லா வீடுகள்லேயும் செஞ்சு வராங்க. இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை நம்பியே நிறையா ஏழை குடும்பங்கள் இன்னமும் வாழ்ந்து வருது. நாமளும் அதை பார்த்து வரோம், சரிங்களா? ஆடு வளர்ப்பில் 2 விதமாக வளர்க்க முடியும். ஏன்னாக்கா ஒன்று வீட்டில் வளர்க்க முடியும், இல்லைனாக்கா பண்ணை முறையில் வளர்க்க முடியும். இப்போதைக்கு என்ன மாதிரிலாம் ஆடு வளர்த்தால் கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியாது. ஏன்னாக்கா நான் தினந்தோறும் தீவனம் 200 ரூபாய்க்கு போட்டு தான் வளர்த்து வரேன். அதுவும் வீட்டில் வச்சே வளர்த்து வரேன். வெளியில் விடுறதே கிடையாது. ஏன்னாக்கா ஏரியாவை பொறுத்து தான் ஆடுகளை வளர்க்க முடியும். ஏன்னாக்கா என்னுடைய ஏரியாவில் நாய்கள் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. நம்மகிட்ட 5-6 ஆடுங்க இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு இல்லை. இதெல்லாம் இல்லாமல் போன காரணம் அந்த நாய்களை கடித்து இறந்து போனது தான். அது நான் ஒரு கஷ்ட காலம் என்று தான் சொல்லுவேன். மற்ற சேனல்லாம் சில கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஏன்டா அது நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கமெண்ட்ஸாக தான் இருக்குது. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளோ அன்பாக வளர்க்குறீங்க, இவ்வளோ பாசமாக வளர்க்குறீங்க, ஆனால் அதை அறுத்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி வருது. ஏன்னாக்கா நாம் எப்படி பார்க்கணுண்டாக்கா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை சார்ந்து தான் வாழ்ந்து வருது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னாக்கா மற்ற உயிரினம் மீது அன்பு செலுத்துவது ஒரு மனிதனால் மட்டும்தான் அது முடியும், சரிங்களா? ஏன்னா இதை நாம் எப்படி பார்க்கணுண்டாக்கா, நாமளும் ஒரு சந்தையில் தான் இருக்கும். அதை நம்ம மெயினாக நினைவில் வச்சுக்கணும். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த உயிரினம் நிரந்தரம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் என்பது கிடையாது, சரிங்களா? வரும் போகும், இப்படி தான் நடைமுறையில் போயிட்டு இருக்குது இந்த உலகம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னாக்கா நம்ம அன்பை வெளிப்படுத்துறது மனித குணமே அது தானேங்க. மற்ற உயிரினம் மீது ஒரு அன்பை வெளிப்படுத்துறது சரியா இல்லை தவறா என்று எனக்கு தெரியல, சரிங்களா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உயிரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சமம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு கோழி குஞ்சுங்க விற்கும், அதை வாங்கிடுவேன். அதுக்கு தீவனம் போட நான் 5 மணிக்கு நான் எந்திரிச்சிருவாங்க. நான் வளர்க்கும் செல்ல பிராணிகள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஆபத்துக்கு விட மாட்டேன். ஏன்னாக்கா அவ்வளோ பாதுகாப்பாக நான் வளர்த்து வருவேன். என்னுடைய குறிக்கோளும் அதுதான், அன்பாக வளர்க்க வேண்டும் என்பது தான். அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். பாய், நன்றி.